இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மட்டன் பிரியாணியும் பிரிஞ்சால் கிரேவி பண்ண போறோம். பச்சடி பச்சடி. இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பெருசா வெஜிடபிள்லாம் சாப்பிட மாட்டாரு. இப்போ வந்து கேட்குறாரு அவரு. ஸோ அதனால நான் அவருக்காகவே பண்றேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலை இதில் வறுத்து தோல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது பிரியாணி அரிசி எங்களுக்கு 1/2 kg. இது வந்து 3 லிட்டர் பாத்திரம். நான் அதில் பாத்திரத்தில் தான் செய்யப்படுறேன். நான் ஏற்கனவே பிரியாணி போட்டிருக்கேன். எங்கள் ஊர் டைப்பில் ஒரு வாட்டி போடுறேன். ஏன்னா எங்கள் ஊரில் முந்திரி எல்லாம் அரைச்சி விடுவாங்க. இப்போ எங்கள் ஊருமே வீணாக போச்சு. ஏன்னா சிக்கன் பிரியாணிலாம் எங்கள் ஊரில் செய்யவே மாட்டாங்க. பட் இப்போ அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. நான் இதில் வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டேன். இது வந்து வெந்துட்டு இருக்கட்டும். இது கூட நான் ஒரு 3 பல்லு பூண்டு, 3 மிளகாய், பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட போகிறேன். ஆக்சுவலாக ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏதாவது ஆம்புலன்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும்னு அப்படின்னு நல்லா இருக்கு. செய்யலாம்ல. நம்மளால மீட்டு கொண்டு வர முடியாத ஒரே விஷயம் உயிர் மட்டும்தான். பாக்கி எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். எல்லாம் கஷ்டம்தான், பட் இது சுத்தமா முடியாது நம்மளால. ஓகே, நான் வந்து இது எல்லாத்தையுமே போட்டுறேன். போட்டு இது கூட நான் இந்த அளவுக்கு ஒரு 1/2 அளவு தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கத்திரிக்காயில காம்பு எடுத்துக்கணும். இதுல வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துலயும் கோடு போட்டு இது கூட சேர்த்துக்கணும். கோடு இல்லை, நல்ல டீப் கட்டு உள்ள இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த டிஷ் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளி அதை எடுத்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு இதில் உள்ள எல்லா காம்பையும் எடுத்துட்டு, ஆனால் காம்பு இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். அது வந்து கிரிப்பா இருக்கும். போடலாம், காம்போடையும் போடலாம். சாப்பிடும் போது அந்த காம்பை தூக்கி போட்டுருவாங்க. வந்து காம்போடையும் போடலாம். ஓகே, இப்போ இந்த கட்டு உள்ளெல்லாம் இந்த நல்லெண்ணெய் போகும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, ஆக்சுவலாக சிடபிள்யூசியில் சகிலா இதை செஞ்சாங்க. அது பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்தது சாப்பிட்ணுன்ட்டு. பட் இது வந்து பாப்பாவும் கேட்டதுனால நான் வந்து இதை ஓகே செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். நான் வந்து மற்றவங்க எப்படி போடுவாங்க அப்படிங்கிறது இல்லை. நான் வந்து இந்த நேரத்திலேயே இதுக்கு தேவையான மிளகா பொடியை போட்டுடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இது வெந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சில சமயம் நம்ம மிளகா வந்து இடையிலையோ கடைசியிலேயே போடுறோம், அது வேகவே மாட்டேங்குது. நான் வந்து இப்போ இந்த நேரத்தில் நான் இதை வந்து அப்படி மிளகா போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இதுக்கு இடையில நான் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கீழே போட்டாலும் விழாம இருக்கிறதுக்கு தான் தண்ணி விடாம அரைக்கணுங்கிறது. அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டக்கூடாது, மழுப்பிடணும்.
சத்தம் இல்லாம தப்பு செய்யணும். இந்த வேர்க்கடலையே நான் வந்து இப்ப நல்லா அரைச்சிக்கிறேன். எங்க ஊர்ல முந்திரியும் வெள்ளை எள்ளும் வறுத்துட்டு அரைப்பாங்க. இடையில இடையில எங்க ஊருன்னு சொல்றேன் அப்படிங்காதீங்க. அது என்னன்னு தெரியல. அந்த டேஸ்ட் வந்து நாக்குலயே ஓட்டிட்டு இருக்கு. அது நல்லா இருக்கும் அது. ஆக்சுவலா எங்க வீட்ல வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை எங்கேயாவது இவ்வளோ பெரிய அந்த கேக்குன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பிரியாணி பண்ணுவாங்க. ஆனா நாங்க சின்ன குழந்தையில சாம்பார் உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். நாங்க வந்து சாப்பிட மாட்டோம். பட் அந்த பிரியாணி பண்ணி பண்ணி நல்ல கம கம கமன்னு வாசடிக்கும். அது மிஞ்சி போனதை எருக்குழியில கொட்டுவாங்க பாருங்க. ஒரு 2 நாளைக்கு அந்த இடத்துக்கு போகவே முடியாது. பிரியாணி வாசம் அப்படியே அடிச்சுட்டே இருக்கும். அது வேணா அவங்க நிறைய நெய் ஊத்துவாங்க. ஆஹ் என்ன சொல்றது, எங்க ஊர்ல வந்து இந்த அடுப்பு பத்த வைக்கிறதே ஓரளவு நெய் ஊத்தி தான் செய்வாங்க. சரி, ஓகே. நான் வந்து இன்னொரு வாட்டி கிண்டிட்டு நான் வந்து சிம்ல வச்சிடுறேன். அதுக்காக அடுப்பு ஊத்த வைக்கிறதுக்கு நெய் ஊத்துறாங்கன்னு சொன்னா பெரிய பணக்காரங்கன்னு இல்ல. அந்த வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறி தானோ, அதனால நெய்யை தூக்கி ஊத்தி விட்டுருவாங்க. பட் அதுவும் வந்து ஒரு மாதிரி மணமா இருக்கும். சரி, ஓகே. இல்ல நான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இதை நான் அரைச்சிக்கிறேன். நான் பிரியாணி பண்றதையும் சும்மா சின்ன சின்ன கிளிப்பா காமிக்கிறேன். மற்றபடி இதை வந்து ஃபுல்லா காமிக்கிறேன்னா இல்லைன்னு தெரியாது. இதுல நான் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த நெய் இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே தோண மாட்டேங்குது. இது வந்து ஃபார்ம் டைரக்ட் கீ. இது பியூர் கவ் கீ. ஃபார்ம் டைரக்ட் 24 பியூர் கவ் கீ. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு உண்மையிலேயே. இந்த இதுல வர பால் இருக்குல்ல, இதுல இருந்து உங்களுக்கு கிரீம் கிடைக்குது. நல்லாவே நல்ல எவ்வளவு திக்கா. இந்த பாருங்க, நான் ஒரு 1/2 லிட்டர் மட்டும் காய்ச்சி வச்சிருக்கேன். நீங்க இங்க லோக்கல்ல நீங்க வாங்கி பாருங்க. இந்த அளவுக்கு அதுல கிரீம், இது நல்ல சூடா இருக்கு. இந்த அளவு கிரீம் கிடைக்காது. நான் இதுல வந்து வெண்ணெய், கிரீம், நெய் எல்லாமே இதுல இருந்து எடுத்துக்குவேன். இது அனுப்பிச்சிருக்காங்க. இது நிஜமாவே நல்லா இருக்கு. 3 பட்டை, 3 பே லீஃப், ஏலக்காய், கிராம்பு. இது வந்து பொரியட்டும். நல்லா அந்த எண்ணெயை குடிச்சு குடிச்சு இது நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப நான் வந்து இதுல வந்து சீரக பவுடர் போட்டு இருக்கேன். ஓகேவா? நிறைய பொருள் வச்சுனால இடம் இல்லை எனக்கு. சரி, இப்போ வந்து நான் அதுல வெங்காயம் போட்டுக்கிறேன். இதுல நான் வந்து புளி ஊற்றணும். நான் இந்த ஸ்டேஜ்லயே புளி ஊத்திக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வந்து புளியோட வாடை போகணும். கொஞ்சோண்டு ஊத்துறேன் இதுல திக்கா. இது வந்து கிட்டத்தட்ட 3/4 மேல வெந்துருச்சு. 90% வெந்துருச்சு. ஸோ அதனால நான் வந்து புளியை ஊத்திக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயம். கொஞ்சம் 100% வெந்தெல்லாம் என்னால ஊத்துறதுக்கு அது வாடை போவாதோ அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு எப்பவும் எனக்கு. ஸோ அதனால நான் வந்து இந்த 90% வெந்த பிறகு ஊத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்பப்போ இந்த வறுத்தெல்லாம் போடுறேன்ல, இந்த மிளகாலாம், அப்ப எனக்கு எப்பயாவது வந்து தனியாவோ மிளகாவோ இந்த ஜாதி பத்திரியோ
அது வேகாத மாதிரி தோணும். அதனால அந்த ரிஸ்க்கை நான் வந்து எடுக்க விரும்பலை. ஏதோ 90% வெந்ததுமே நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கிறேன். பாருங்க, இது வந்து உடையிற அளவுக்கு வெந்துருச்சு. அது ஒரு ஒரு கொதி கொதிக்கட்டும். ஓகே, இப்போ இது வெந்துருச்சு. இதை நான் இதை முடிக்க போறேன். நான் இன்னைக்கு தம் பிரியாணி பண்ணலாம், இல்ல அந்த அரிசி தண்ணியில கொட்டி அதிலே பண்ணலான் இருக்கேன். இப்போ நான் இதை அளந்து பார்த்தேன். இந்த ஒரு குட்டியான பானை அளவுக்கு அரிசி இதுல இருக்கு. ஸோ இதுலயே 1க்கு 1.25 அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் அதுலயே வந்து வேக வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ இது வந்து முடிக்க போறேன். இது இப்போ பாத்தீங்கன்னா, ஸோ ஓகே, இப்போ நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ண போறேன். நான் வந்து இதுல வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி போட்டேன். அதை உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் இந்த வேர்க்கடலை அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் மிக்ஸி அலம்பி ஊற்றிக்கலாம், இவ்வளோ திக்கு வேண்டாம். இது நான் கரைச்சி விட்டா, கரண்டி வச்சு கரைச்சி விட்டா கத்திரிக்காய் உடையணும், லேசாக கையால் வச்சு கரைச்சி விட்டேன். ஸோ இப்போ வந்து கை சுடுமோன்னு ஒரு எண்ணம் இருந்தது, பரவாயில்ல, லேசாக கரைச்சி விட்டுருக்கேன் நான், அதனால ஒன்றும் ஆகலை. இப்போ ஒரு கொதி விடும் பாருங்க, வேற லெவல்ல அது அவ்வளோ அழகாக இருக்கும். இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, கொதி விடட்டும். பாருங்க, எண்ணெய் வந்து தனியா வர ஆரம்பிச்சிச்சு, நான் விட்ட எண்ணெய். இதுக்கு மேல நான் வந்து விட்டேனாக்கா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து கரெக்டா இருக்கும். இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஏன்னா நம்ம வந்து வேர்க்கடலை ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால. ஸோ ஓகே, நம்மளோட பிரியாணிக்கு வைக்கிற கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே, ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.